நம்ம காலத்தில் பலருக்கும் தெரியாது அந்த உண்மை. அந்த ஞானியை சைவ உலகம் பற்றி கொண்டிருந்தால் இன்றைக்கு சைவர்கள் இப்படி இருக்க இதை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். நான் என்னையே வைத்து நான் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன். யார் புரிந்து கொண்டாலும் புரியாவிட்டாலும் நான் என்னுடைய நிலையில் நான் தெளிவாக இருக்கிறேன். நான் பெற்ற ஞானம் உயர்ந்தது. நுட்பமாக எனக்கு பல உண்மைகள் வழங்கும். இவ்வளவுக்கு நான் படித்தவன் இல்லை. எல்லா நூல்களையும் நான் படிக்கல, ஒரு சிலவற்றை தான் படித்திருக்கேன். ஆனால் எல்லா செய்திகளையும் பேசுவேன். இது எப்படி சார் நடக்குது? அந்த மகா ஞானி அவர்களாக என்னை அழைத்தார்கள், நானாக போகிறேன். அதெல்லாம் முதலே சொன்னேன், குருவை தேடிக்கிட்டு போகக்கூடாது. குருவாக நம்மை தேடி வரணும், நம்மை ஈர்க்கணும். மணிவாசகர் என்ன சொல்ல, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட என்னை ஈர்ப்பான், அவனா ஈர்ப்பான். அதான் குருவுக்குரிய அடையாளம். அப்படி 23வது மகா சன்னிதானம் விளங்கினார்கள். எத்தனையோ அடியார்களை ஈர்த்து ஆட்கொண்டார்கள். அவர்களை நானும் ஒருவன். அப்படி அவர்களை ஈர்த்து என்னை ஆட்கொண்ட பிறகுதான் என்னுள் ஒரு மறுமலர்ச்சி. எல்லா செய்திகளையும் நம்மால் பேச முடியும், புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு தெளிவு எனக்கு ஏற்படும். அல்லது தைரியமாக பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ இருந்து என்ன தெரிகிறதுனா, ஞானம் என்பது படித்தால் வராது. என் அனுபவத்தில் இதெல்லாம் நான் உணர்ந்திருக்கிறேன். முதல்ல சிவஞான போத புத்தகத்தை எடுத்து படித்தேங்க. 2 பக்கம்தான் படித்தேன். 4 மணி நேரம் நல்லா தூங்கினேன். எனக்கு அப்போ ஒரு உண்மை விளங்கியது. தூக்கம் வரலன்னா தூக்க மாத்திரை போட வேண்டாம். சிவஞான போதம் புத்தகம் படித்தா போதும். அருமையான புத்தகம், எவ்வளோ அருமையான நூல். இது சாதாரண உலகியல் பலன். இந்த ஞானிகளுடைய துணையோடு நூலை உள்ள படிக்கணும்னா உடம்புக்கு தூக்கம் வராது, உயிருக்கு ஒரு எழுச்சி உண்டு, விழிப்பு உண்டு. அந்த விழிப்பு எனக்கு உண்டு. இந்த விழிப்பினை சுவாமிகள் காலத்தில் வாழ்ந்த சைவ பெருமக்கள் பெறவில்லையே என்ற ஏக்கம் எனக்கு உண்டு. இதெல்லாம் நம்ம உணரலை. அதாவது நம்ம காலத்திலேயே பெரியவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் பெரியவர்கள் என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். எனவே அவர்களை சாராமல் இருக்கிறோம். இழப்பு அவர்களுக்கு அல்ல, நமக்குத்தான். அதிலிருந்து நான் தப்பித்தேன். எனக்கு இழப்பு இல்லை, எனக்கு பெரிய ஊதியம். அதனால தான் நான் சொல்லுகிறேன். ஏன்னா இந்த கருத்தை அந்த மாதிரி செய்தியை நமக்கு சொல்லுகிறது. அப்போது தியானம் என்று ஒன்று இல்லை, நன்றாக விளங்கிக்கொள்ளும். அப்போ இறைவனை அடைவது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தாய்மானவர் தாங்க